டு செக்மெண்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி பேசுறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ், மோர் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் we have to learn. எவ்வளவு வார்த்தைகள் நம்ம கத்துட்டு இருக்கோமோ அதை சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பேசணும். எப்படி? சோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். இங்கிலீஷ்ல நிறைய கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சர் இங்கிலீஷ்ல பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சோ இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஸ்கில் நமக்கு டெவலப் ஆயிடும். ஓகே ஃபைன். இந்த இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யோர் நேம் அப்படின்னு கேக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? மை நேம் இஸ் ஜாஷ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே ஃபைன். இந்த மை நேம் இஸ் அப்படின்ற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி கரெக்ட். ஓகே, இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? கொஸ்டின்ல இருந்தே அந்த மை நேம் இஸ் அப்படின்ற வேர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சோ இங்கிலீஷ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி கேள்வியில இருந்தே நீங்க வேர்ட்ஸ் எடுத்து ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ தட் வில் பி வெரி ஈஸி. அதே சமயத்துல திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஸ்கில்லும் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கிறேன். இப்போ நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் நான் கேட்கிறேன். நீங்க இங்கிலீஷ்லயே